வணக்கம். எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோ இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைய வானிலை அனுமானத்தில் நம்ம மிக முக்கியமாக பார்க்க போகிறது தமிழகத்தில் சில பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் இங்கே எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மத்திய இந்திய பகுதிகளில் மத்திய பிரதேசத்துக்கு ஒட்டிய பகுதிகளில் நிலவிட்டிருந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சற்று வலுவிழந்து ஒரு மேலடுக்கு சுழற்சியாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய பிரதேசம் விதர்பா பகுதிகளுக்கும் ராஜஸ்தான் குஜராத் ஒட்டிய பகுதிகளிலும் தொடர்ந்து நீடிக்கிறது. பருவமழை அச்சாணியானது அதை தொடர்ந்து நீடிக்கிறது. மேலும் வீரமிகு தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வருகையும் மேற்கு கரையோர பகுதிகளில் இருக்கிறது. அதே நேரத்தில் தென்சீன கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், அதாவது குறிப்பாக வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேற்கு வங்கத்தை ஒட்டி வரக்கூடும். நாளை மாலை இரவு இது அந்த பகுதிகளுக்குள் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது வரும் பட்சத்தில் மேற்கு கரையோர பகுதிகளில் மேலும் மழை தீவிரமடையக்கூடும். இன்று சில பகுதிகளில் மட்டும் தீவிரமாக இருக்கக்கூடிய மழை நாளை மீண்டும் தீவிரமாகும். இது மாதிரியான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் மேலடுக்கு சுழற்சிகள் என தொடர்ந்து வர இருப்பதனால மேற்கு கரையோர பகுதிகளிலேயும் மத்திய இந்திய பகுதிகளிலேயும் பருவமழையானது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் வெப்பநிலை சராசரி வெப்பநிலை இன்றைய பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் உள்பட வட உட்புற மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகள், திருவண்ணாமலை ஒட்டிய பகுதிகளாகட்டும், டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக கடலோர டெல்டாவாகட்டும், அதே நேரத்தில் உட்புற மத்திய தமிழக பகுதிகளாகட்டும், தென் தமிழகம் பகுதிகளாகட்டும், குறிப்பாக தூத்துக்குடி, மதுரை, ராம்நாடு இந்த பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் இயல்பை விட 1 அல்லது 2 டிகிரி, சில பகுதிகள் உட்புற பகுதிகளில் 3 டிகிரி வரலும் இயல்பை விட கூடுதலான வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டத்தில் வெப்பத்தின் தாக்கம் சற்று கூடுதலாக இருப்பதற்கு வாய்ப்பு. அதாவது இயல்பு 36ன்னா 38, 39 டிகிரி, சில இடங்களில் 40 டிகிரி வரலுமா அதிகபட்ச வெப்பநிலை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். வயதானவர்கள், கர்ப்பிணிகள், இந்த பகல் நேரத்துக்கு குறிப்பாக 12 முதல் 3:30 மணி வரலையும் வெளியில் நடமாடுறதை தவிர்க்கிறது நல்லது. அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு பொறுத்தவரையும் கேரளா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பரவலாகவே தொடர வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட கடலோர கர்நாடகா மற்றும் உட்புற பெங்களூரு, தும்கூர் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், கல்யாண கர்நாடகா மற்றும் பீதர் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் தெலுங்கானாவில் பொறுத்தவரையிலையும் மேற்கு பகுதிகள் காமாரெட்டி, ஆதிலாபாத், மஞ்சிரியால் ஆகட்டும், வரங்கல், கீழே கர்னூல் மாவட்டத்திலையும் பரவலாக இடிமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆந்திரா பொறுத்தவரையிலும் கர்னூல், நந்தியால், ராயலசீமா பகுதிகளினுடைய கடலோர மாவட்டங்கள் நெல்லூர், காவாலி, திருப்பதி, சித்தூர் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம், ஸ்ரீகாக்குளம், ராஜமுன்றி காக்கிநாடா ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நீலகிரி மாவட்டம், வால்பாறை, சோலையாறு மற்றும் பொள்ளாச்சி பகுதிகளில் மிதமான மழையும், நாகர்கோவில், கன்னியாகுமரி ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பரவலாக லேசான மழையும், மதுரையில் மிதமான மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும். வட தமிழகத்தில் பொறுத்தவரை திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்று மாலை இரவில் இருக்கக்கூடும். மற்ற இணைய பகுதிகள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டாகட்டும், விழுப்புரம் கடலோர மாவட்டங்களில், மயிலாடுதுறை, டெல்டா மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை, தஞ்சாவூர் உட்பட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தென் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்தில் வெப்பநிலை அதிகமாக இருந்தாலும் மாலை இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான அல்லது மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில், அதாவது மத்திய மற்றும் கொங்கு மண்டலத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை இருக்கவே வாய்ப்புகள் இருக்கும்.
இதில் மாற்றங்கள் ஏதாவது இருப்பின் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் சேனலில் தொடர்ந்து அப்டேட் கொடுக்கப்படும். அதனுடைய நவ்காஸ்ட் அலர்ட் நீங்கள் தொடர்ந்து பெறணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம கூட இணைந்திருக்கலாம். மேலும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனல் 20,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி இருக்கிறது. இதை பல நிர்பந்தங்கள், பல போட்டிகள், பல பொய்யான செய்திகள் பரப்பும் வீடியோக்கள் இருக்கும் பொழுது ஒரு உண்மையான காரணங்களுடன் விளக்கக்கூடிய ஒரு சேனலுக்கு நீங்கள் நன்றி தெரிவித்து ஒரு பயமுறுத்தக்கூடிய தம்ப்நெயிலை கொடுக்காம ஒரு உண்மையான தம்ப்நெயில் நம்ம கொடுத்து பண்ணுறதில் சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி. மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.